உயிருக்கு. ஐயோ ரத்தம் கேஸ். பாரு கேஸ். பக்கத்துல குளுங்க. ப்ரோ சவுண்ட் என்ன பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்? குச்சி மூட்டை அடிக்கிறாங்க கொள்றாங்க. அது மூட்டை கொள்றேன். அப்ப மூட்டை சாவலாட்ட எதுவும் அடிக்கடா எங்க இருந்து ப்ரோ வராம வரான் ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ போடுங்க ப்ரோ அடிங்க ப்ரோ சவுண்ட் அங்க தான் கேக்குது ப்ரோ அங்க தான் இருக்கானே ப்ரோ அங்க தான் இருக்கு அவன் தான் ப்ரோ நொன்றாம வேஸ் ப்ரோ அமைதியா வேஸ் ப்ரோ நொன்று ஏய் வாடா ஏதோ வருது ப்ரோ இருங்க எவ்வளவு அடிபட்டிருக்காடா அங்க தான் ப்ரோ குத்துங்க ப்ரோ இவருங்க எவ்வளவு அங்க பாருங்க அங்க அப்புறம் ரெண்டு பார்ட்டிஷன் மாதிரி போகுது பாருங்க தெரியுதுங்களா ப்ரோ ரத்தம் வருது அங்க பாருங்க அங்க பாருங்க ரத்தம் இது ஆயிருக்கு வாங்க ப்ரோ எங்க ப்ரோ எந்த இடத்துல வாங்க கொஞ்சம் காமிங்க வாங்க ப்ரோ எங்க ப்ரோ இங்க தான் ப்ரோ பார்த்தேன் இங்க தான் ப்ரோ இருங்க தெரியுது ப்ரோ இருங்க ப்ரோ அந்த மரத்துக்கிட்ட யாரா இருக்கீங்களா அந்த மரத்துக்கிட்ட யாரா இருக்கீங்களா ப்ரோ கை அமைதி எங்க இருந்து ப்ரோ வராம வரான் ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ ஏன் எப்படா நீ மரத்துக்குள்ள இருந்து வர உள்ள போறோம் அடிங்க போடுங்க ப்ரோ அடிங்க ப்ரோ கை அமைதி எங்க இருந்து ப்ரோ வராம வரான் ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ ஏன் எப்படா நீ மரத்துக்குள்ள இருந்து வர இந்த மரத்துக்குள்ள எப்படா போற நீ இந்த மரத்துக்குள்ள எப்படா போற அடிங்க ப்ரோ இன்னும் 2 வாட்டி அடிங்க ப்ரோ வாடா இந்த மரத்துக்குள்ள எப்படா போற வெளிய வாடா இந்த மரத்துக்குள்ள ஏடா வச்சிருக்க எப்படா இந்த மரத்துக்குள்ள போற நீ எப்படா நீ மரத்துக்குள்ள போற நான் போய் சொல்ல ப்ரோ முன்னே சொன்னல ப்ரோ அவன் அடிச்சிங்களா ப்ரோ நீ அடிச்சேன் தலைய அடிச்சேன் தலைய அடிச்சேன் ப்ரோ என்ன போய் சொல்ல ப்ரோ அவன் தலைய அடிக்க வந்தா ப்ரோ இதாச்சு வெளிய வா அந்த மரத்துல இருந்து வெளிய வா நான் அடிக்க மண்டை ஷேக் பண்ணா ப்ரோ நான் அப்பதான் உடனே கிளம்பி உடனே உன் பக்கத்துல தலை நல்லா அடி வசமா வந்துச்சு ப்ரோ தலையில பாத்தீங்கன்னா ப்ரோ சொன்னல சொன்ன ப்ரோ எப்படி ப்ரோ அதான் ரத்தம் ஊத்துது பாத்து ப்ரோ எப்படி இங்க இருந்து ரத்தம் ஊத்துது எப்படி ப்ரோ கைஸ் ரத்தம் ஊத்தி இருக்கு தெரியுதா உங்களுக்கு எப்படி இங்க இருந்து ரத்தம் ஊத்துது இங்க இருந்து ரத்தம் ஊத்துது இந்த மரம் எப்படி ப்ளீட் ஆகுது தெரியலையே ரத்தம் ஊத்தி இருக்கு ப்ரோ கீழ பாருங்க ப்ரோ உனக்கு அடிபட்டிருக்காடா ப்ரோ அடிச்சேன் ப்ரோ நான் அடிச்சதா ப்ரோ இந்த இதா அடிச்சாடுங்க ப்ரோ பேச வர மாட்டேங்குது ப்ரோ திருப்பி உங்க மேல இன்னும் கோவமா போறோம் ப்ரோ ஆகட்டும் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்றது கண்ணு முன்னாடி நிக்க அடிக்காம எப்படி ப்ரோ இருக்க முடியும் அமைதியா இருங்க ப்ரோ நான் அடிச்சு திரும்பி அடிச்சேன் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ உனக்கு ரத்தம் வந்திருக்கு உனக்கு அடிபட்டிருக்காடா ப்ரோ ரத்தம் வந்துருச்சு ப்ரோ உனக்கு நான் அடிச்சுதான் ப்ரோ தெளிவாக அடி பலம் வந்துருச்சு ப்ரோ அடி அதனால ப்ரோ மண்டை உடஞ்சிச்சு அவனுக்கு இப்போ திரும்பி எதை பண்ணுவாங்க ப்ரோ உனக்கு ரத்தம் வந்ததாடா உனக்கு அடிபட்டிருக்கா எனக்கு கிடைச்சு ப்ரோ எனக்கும் தான் தெளிவாக கிடைச்சு ப்ரோ லாங் கிடைக்குது இங்கே தான் ப்ரோ கிடைக்குது சவுண்ட் கேட்குது ப்ரோ கேட்குது ப்ரோ கொண்டு போறா தலைய அடி ரத்தம் ஊத்துது இன்னும்
என்ன இழுத்துட்டு போற? கை காணோம். இழுத்துட்டு போறான். ப்ரோ ப்ரோ காணோம். தெரியல, இங்க தான் போய் இழுத்துட்டு போறான். ப்ரோ யாரு பார்த்தோம் ப்ரோ? ஆளு காணோம் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ இழுத்துட்டு போவான். ஏதோ சவுண்ட் வருது. ரத்தம் ப்ரோ இழுத்து தான் இருக்கா ப்ரோ. அடிபட்டு ப்ரோ கன்ஃபார்மா. அவனுக்கு அடிபட்டு இருக்கு ப்ரோ. ரத்தம் ப்ரோ இது அவனுக்கு அடிபட்டு ரத்தமா இல்ல அவனுக்கு ரத்தமா தெரியல ப்ரோ. ப்ரோ இவன் ப்ரோ உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ பேசுறதுலாம் போயிருக்கான். இங்க பாருங்க, தெரியுதா? ப்ரோ தொடர்ந்து இங்க கீழே வச்சிருக்கு ப்ரோ. போயிட்டு இங்க பாருங்க, இங்க இருக்கு. ஆமா ப்ரோ இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? ரத்தம் இருக்கு, ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஃபுல்லா ஊத்திருச்சு ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ தலையில தான் ப்ரோ வடியுது. இருங்க சுத்தி பார்க்கலாம். உனக்கு அடிபட்டு இருக்கலடா ப்ரோ? என் மேல கோவம் இல்லையா? நான் தான் அடிச்சேன். எஸ் ப்ரோ. அம்மா நிச்சயமா தான் எப்படி ரத்தம் வரும்? உனக்கு அடிபட்டு இருக்கலடா ப்ரோ? ப்ரோ ப்ரோ குளிருக்கு ப்ரோ. குளியில போயிட்டானா ப்ரோ? நான் தான் உன்னை அடிச்சவா? என்ன பண்ணுவா ப்ரோ? தெளிவா யார் அடிச்சேன்னு தெரியும் ப்ரோ. நான் தான் அடிச்சேன். என்ன பண்ண முடியுமா? கடிமா தெரியும் ப்ரோ. என்ன பண்ண முடியுமா? நீடா இருக்க? எங்கடா இருக்க ப்ரோ? சமயம் வந்துருச்சு ப்ரோ. எனக்கு திடீர்னு என்ன அம்மா நிச்சயத்துக்கு ரத்தம் இருக்கும் ப்ரோ. ப்ரோ அம்மா நிச்சயத்துக்கு எப்படி ஒரு ரத்தம் வரும்? அது எனக்கு தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ ஏதோ மிருகமோ மனுஷனோ ப்ரோ? ஏதோ ஒன்று கன்ஃபார்மா ரெண்டுல ஏதோ அம்மா நிச்சயம் வெயில ப்ரோ. ஆனா எப்படி மறைய முடியும்? தெரியல ப்ரோ. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ விக்னேஷ் ப்ரோ? ஐயோ குழப்பம் தலை வெடிச்சிட மாட்டேங்க ப்ரோ. ப்ரோ சத்தியமா முடியல ப்ரோ. 11:30 மணிக்கு ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கு ப்ரோ. எங்கடா இருக்க? உனக்கு அடிபட்டு இருக்காடா? உனக்கு அடிபட்டு இருந்தா சொல்றா. நான் தான் இருக்காரு. சவுண்ட் கேக்குது ப்ரோ. என்ன ஏதோ என்ன பண்ணுவா? ப்ரோ சவுண்ட் அந்த மாதிரி கேக்குது. விக்னேஷ் ப்ரோ அங்க தான் இருக்கானே. ரோகமே ரோகமே. அவன் தான் ப்ரோ. நொண்டறாம விக்னேஷ் ப்ரோ. அமைதியா. விக்னேஷ் ப்ரோ நொண்டு. வாடா. குளிக்குள்ள போ. எனக்கு பயமே இல்ல. வா உள்ள வா. திருப்பி அந்த குளிக்குள்ள போவாத. வா. விக்னேஷ் ப்ரோ உள்ள போறோம். உள்ள போறோம். உள்ள போயிட்டோம் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ ஏன் ப்ரோ விட்டோம்? ப்ரோ அடிச்சு கொண்டுறோம் ப்ரோ. உள்ள போயிட்டோம் ப்ரோ. ப்ரோ நொண்டறாம் ப்ரோ. தலையில காயம் அடிபட்டு இருக்கு. பலமா அடிபட்டு இருக்கு ப்ரோ. உனக்கு அடிபட்டு இருக்காடா? நீங்க அடிச்சிக்கல ப்ரோ. நான் அடிக்கல ப்ரோ. அமைதியா. அப்ப நான் தான் ப்ரோ அடிச்சிருக்கேன். தெரியல. ரத்தம் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ. இங்க ரத்தம் ப்ரோ. தெரியுதா? அங்க பாருங்க ப்ரோ. ரத்தத்தோட தான் ப்ரோ உள்ள போயிருக்கான். உள்ள ரத்தம் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. உனக்கு அடிபட்டு இருக்கு. கன்ஃபார்மா உனக்கு அடிபட்டு இருக்கு ப்ரோ. அமைதியா. ப்ரோ அந்த குளிக்குள்ள வரைக்கும் ரத்தம் தான் ப்ரோ. எங்க இந்த ரத்தம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ அவன் ஏதோ இழுத்துட்டு போனா இல்ல அவனுக்கு அடிபட்டு இருக்கா? ஆமா போய் பாம்பு ரத்திய பாம்பு ப்ரோ. நீ அந்த குளிக்குள்ள தான் இருக்க. சவுண்ட். நீ அந்த குளிக்குள்ள தான் இருக்க. வெளிய வா. வெளிய வா. ப்ரோ ஏதோ வருது ப்ரோ. இருங்க. இவனுக்கு அடிபட்டு இருக்காடா? உனக்கு அடிபட்டு இருக்கா? அமைதியா இருங்க. பாக்குறேன் ப்ரோ. உனக்கு அடிபட்டு இருக்காடா? அமைதியா இருங்க ப்ரோ. உனக்கு அடிபட்டு இருக்கா? உள்ள போறோம். வெளிய வா. உன்னை டாக்டர் கூட்டு போறேன். வெளிய வா. உனக்கு என்ன வேணுமா? அடிங்க ப்ரோ. குத்துங்க ப்ரோ. குத்துங்க அங்கதான். வாங்க வெளிய வாங்க. அவன் வெளிய வந்துதான் ப்ரோ. அவன் வெளிய வாங்க ப்ரோ. வெளிய வாடா. நாங்க அங்கிருந்து போக மாட்டோம். வெளிய வா. வெளிய வந்துரு. வெளிய வந்துரு. அமைதியார். சுத்திக்கும் அமைதியார். வெளிய வா. உனக்கு அடிபட்டு இருக்கு. வெளிய வந்துரு. இதுக்கு மேல அடிச்சா கண்டிப்பா செத்துருவடா. வெளிய வா. ப்ரோ. கை வருது. கை ப்ரோ. அமைதியா இருங்க. ப்ரோ குத்துங்க. உள்ள போயிட்டான். குத்துங்க. அங்கதான் ப்ரோ. குத்துங்க ப்ரோ. குத்துங்க. வரட்டும். வெளிய வரட்டும். நவுருங்க ப்ரோ. வெளியே வந்துருக்கணும் ப்ரோ. கன்ஃபார்மா வெளியே வாடா. கைஸ் இதுக்குள்ளதான் இருக்கான். வெளியே வாடா. உனக்கு ஏதோ ஆயிருக்கு. வெளியே வா. அமைதியா இருங்க ப்ரோ. வெளியே வாடா. வெளியே வந்துரு. வெளியே வாடா.
ப்ரோ நைட் விஷன் எடுங்க, நைட் விஷன் எடுங்க ப்ரோ. நான் இங்கேருந்து போக மாட்டோம், வெளியே வந்துரு. சவுண்டு வெளியே இருந்து கைஸ், வெளியே வருது கைஸ் சவுண்டு. நான் இங்கேருந்து போக மாட்டேன், கேமரா இப்படியே தான் வச்சிருப்பேன், வெளியே வந்துரு. நான் இப்போ நீ உள்ளே வந்துட்டு, நீ வெளியே வந்துட்டு உள்ளே போகிறத பார்த்தேன். உன் கை வந்தது இப்போ இங்கே, வெளியே வா. உன் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, வெளியே வா. பக்கத்தில் வரேன் ப்ரோ. கைஸ் ஓடுறான் உள்ள எங்கே ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. டேய் வெளியே வாடா. உள்ளே போயிட்டே இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ உள்ளே போகுதுன்னு? அங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ போகுது. அங்கே பாருங்க, அங்கே அப்புறம் 2 பார்ட்டிஷன் மாதிரி போகுது பாருங்க, தெரியுதுங்களா? சவுண்டு மட்டும் வருது, எங்கே இருக்கான்னு தெரியல. தெரியுது அங்கே பாருங்க, அங்கே எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு. நான் இங்கேருந்து போக மாட்டேன்டா, நீ வராம. குச்சை கரெக்டாக ரெடியாக வைங்க ப்ரோ, வந்தவொடனே அடிங்க. வர மாட்டேங்கிறானே ப்ரோ. இங்கே அடிச்சு கேமரா வைக்க போகிறேன், இங்கேருந்து அவன் கட் பண்ணாமல் வைக்கிறேன். வெளியே வா, நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், வெளியே வா. அவன் அப்படியே அடிச்சு கொண்டு இருக்கணும் வினேஷ் ப்ரோ. ப்ரோ அவனுக்கு அடிபட்டுருக்கு ப்ரோ, அமைதியாக இருக்கு ப்ரோ. வெளியே வாடா. உள்ளதான் இருக்காங்க அனுப்பாமா. சவுண்ட் வருது. ஆமாம் ப்ரோ. வெளியே வா, வெளியே வா. உனக்கு ஏதோ அடிபட்டுருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன், வெளியே வா. டேய் வெளியே வாடா, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் ப்ரோ. டேய் வெளியே ப்ரோ. ரத்தம் வருது. அங்க பாருங்க, ரத்தம். உனக்கு ஏதோ ஆயிருக்கு. ரத்தம் வருது. அங்க பாருங்க, ரத்தம். உனக்கு ஏதோ ஆயிருக்கு. ரத்தம் ப்ரோ. ரத்தம் ஊற்றி இருக்கு உனக்கு, தெரியுதுங்களா? அங்கே பாருங்க ப்ரோ. உனக்கு எதாவது அடிபட்டுருக்கடா, வெளியே வரா ப்ரோ. அவனுக்கு தான் ஆயிடுச்சு ப்ரோ. வெளியே வரா ப்ரோ. நைட் விஷன் கொடுங்க, நைட் விஷன் கொடுங்க. உனக்கு ஏதோ ஆயிருக்கு ப்ரோ உள்ள. வெளியே வாடா, வெளியே வாடா. ரத்தம் எடுத்துக்காம வினேஷ் ப்ரோ தெளிவாக தெரியுது ப்ரோ. இங்கே இருந்து அடிச்சதுல ப்ரோ அவனுக்கு தான் ஆயிடுச்சு ப்ரோ. நீ எங்கடா இருக்க, என்னடா பண்ற நீ? வெளியே வராம இங்கேருந்து போக மாட்டேன், வெளியே வாடா. என்ன ப்ரோ, எங்க ப்ரோ? ப்ரோ விட்டு போகாதீங்க ப்ரோ, லைட் இல்லை ப்ரோ. பேசாம வெளியே போங்க ப்ரோ. இருக்க வரேன் ப்ரோ, வரேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, சவுண்ட் வந்துட்டு இருக்கு ப்ரோ. ஒரு நிமிஷம் இருக்கு ப்ரோ, வரேன். பேசாம தனியாக போகிறோம். லைட் வேற என்கிட்ட இல்லை, இங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே ப்ரோ. லைட் இல்லை ப்ரோ என்கிட்ட, ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ரோ. சவுண்ட் வருது, கேக்குது உங்களுக்கு? சித்திக் ப்ரோ தயவு செஞ்சு போகாதீங்க. சித்திக் ப்ரோ தயவு செஞ்சு போகாதீங்க ப்ரோ. டேய் எங்கடா இருக்க? இப்போ வாடா, உன்னை பார்த்துட்டேன், வாடா. எங்க போன? கேஸ் அவங்க தான் ஓடி ஒழிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரே இடத்துல அங்கே நின்றுட்டு இருந்தான். சித்திக் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சித்திக் ப்ரோ லைட் இல்லை ப்ரோ என்கிட்ட. சித்திக் ப்ரோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து தான் இருக்கீங்க. அந்த குழியிலையும் பார்த்தீங்க, ரத்தம் வந்து எடுத்தாங்க குழியில். அவன் திரும்பி உள்ளே போயிட்டான். அவன் நல்லா அடிபட்டுருக்கு. ஆனால் எப்படி தான் தப்பிச்சு வெளியே வரான்னு தெரில. குழியில் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே என் கண்ணில் இங்கே மாட்டினா. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஆள் இல்லை, எங்கே தான் மறைஞ்சு போகிறான்னு தெரில. எங்கடா போனா? கேஸ் இங்கே பாருங்க கேஸ், இதெல்லாம் அவன் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கான். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒன்று வச்சுருக்கான். இந்த காட்டையும் அவன் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க கேஸ். ஒவ்வொரு மரத்தையும் இப்படிலாம் புரிஞ்சு வச்சுருக்கான். எந்த மரத்தில் எப்படி ஒளியணும், எப்படி வெளியே வரணும் இல்லை எல்லாமே தெரியுது அவனுக்கு. எங்கடா போனா? நான் தனியாக தான் தனியாக வந்துட்டு இருக்கேன் பாவா. கேஸ் சவுண்ட் கேட்குது. கேஸ் சவுண்ட் கேட்குது, தெளிவாக கேட்குது.
கேஸ் சவுண்ட் தெளிவாக ஃபீல் பண்ண முடியுது கேஸ் என்னால். டே எங்கடா இருக்கா? நான் தனியாக வந்துட்டு இருக்கேன் பாரு. கேஸ் கேஸ் யாரும் இது பண்ணி டச் பண்ணாங்க கேஸ். இந்த இடத்துல தெளிவாக டச் பண்ணாங்க. என் ஷோல்டர் யாருக்கு கை வச்சாங்க கேஸ். நான் போய் சொல்ல நான் இங்கே நான் பயப்படுறத ஒன்றும் அப்படியே அப்சர்வ் பண்ணி ஃபீல் பண்ண முடியுமா எனக்கு தெரில. ஆனால் இப்போ தெளிவாக கை வச்சாங்க என் மேலே. டே எங்கடா இருக்கா? விலாஸ் ப்ரோ ப்ரோ சத்தத்தை காணாம் ப்ரோ. கேஸ் அவர் சத்தம் இல்லை, சைக்கிள் சத்தம் தான் கேட்குது எனக்கு. எத்தனை பேரா இருக்கீங்க? தெரியுது உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? சவுண்ட் கேக்குது. டேய் இங்க முன்னாடி வாடா. எங்கடா இருக்கா? கேஸ் சவுண்ட் பலமா கேக்குது கேஸ். என் பக்கத்துல வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் நான் காட்டு நடுவுல இருக்கேன், வாடா. எங்கடா இருக்க? கேஸ் கேஸ் இங்கே கேட்குது. எங்கே கேட்குன்னு தெரியல கேஸ். டேய் உன்னை நான் தான் அடித்தேன். என்னோட கண்டிப்பாக நான் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் உன்னை அடிக்க தான் வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது பண்ணுறது வந்து தாராளமாக முன்னாடி வா. எஸ் 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 பக்கத்தில் வந்துட்டு இருக்கான் பக்கத்தில் வரான். எங்கே இருக்கான்னு தெரில கேஸ். ஏய் எங்கடா இருக்கா? நான் ஆரம்பத்தில் உனக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன். உனக்கு எதாவது வேணும் கேள்வி நான் கண்டிப்பாக வாங்கி தரேன். சித்திக் ப்ரோ மைல்டாக சவுண்ட் கேட்குது. நான் அதிகமாக பேச போகிறதில்ல, நீங்கள் சவுண்ட் மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். நான் பிச் பிளாக்கில் நிற்கிறேன். 0% விசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் இருக்க லைட்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. கேட்குதுங்களா உங்களுக்கு? சவுண்ட் கேட்குதா? சித்திக் ப்ரோ பேசி எவ்வளோ தூரம் ஓடி இருக்கான்னு தெரியல. ரொம்ப தூரம் லைட் பெனிட்ரேட் ஆகாது, எனக்கும் தெரியல. அவன் சித்திக் ப்ரோ ஏய் எனக்கு சுத்தமாக பயம் இல்லைடா. சுத்தமாக எனக்கு பயம் இல்லை. நீ என்ன வந்து அட்டாக் பண்ணலாம் வா. என் பக்கத்தில் வா, எனக்கு எந்த பயமும் இல்லை. சித்திக் ப்ரோ லைட் அடிங்க ப்ரோ. சித்திக் ப்ரோ நான் பேசுறது கேட்குதா? வினேஷ் ப்ரோ தனியாக மாட்டிக்கிட்டேன் ப்ரோ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கேஸ் இந்த மரத்தை பாருங்க, பெரிய மரமான கேஸ். இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கியாடா? இந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருக்கியா? கேஸ் பல சத்தம் கேட்குது. கேஸ் எதுவுமே இல்லை. நான் தேட்டு ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க? எனக்கு சுத்தமாக தெரியல. அவனுக்கு ரத்தம் வந்துருச்சு. இன்னும் வந்து ஆக்ரோஷமாக இருக்கான். ரத்தம் வந்ததுனால
ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ரிட்டலேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இல்லாட்டி கண்டிப்பாக எங்களை பயன்படுத்துவான். இப்போ நான் பயங்கரமாக பயந்து போய் தான் இருக்கேன். ஆனால் நான் பேச்சில் காமிச்சிக்க போகிறது எந்த மரத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் மரம் தான், ஒரு மரத்தை நான் தாண்டும் போது எல்லாமே என்ன அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. சித்திக் ப்ரோ, ப்ரோ ப்ரோ கேட்குதுங்களா? நான் முன்னாடி மரத்துலன்னு சவுண்ட் கேட்குது கைஸ். இப்போ கேஸிங் சவுண்ட் கேட்குதுங்க. எஸ் ஸ்பைஸில் இந்த மரத்துக்கு தாண்டி போனாப்பா. என் கல்ல நல்லா தெளிவாக பார்த்தேன். டே எங்கே தாண்டி போனா? காட்டுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு இருக்கான். நல்லா டீப்பாக கொண்டு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல எங்கிட்டு வெளியே போகிறது கூட எனக்கு தெரியல, சுத்தமாக தெரியல. எஸ் நல்லா மாட்டிக்கிட்டேன் அந்த இடத்துல. இந்த ஒரு இடம் மட்டும் இங்கே காட்டுக்கு நடுவில் பச்சையாக இருக்குது. மொத்தம் பாருங்கள், இது மட்டும் பாருங்கள். இந்த இடத்து மழை எல்லாம் மட்டும் பச்சையாக இருக்குது. கேட்குதுங்களா? ஓடுறான் இவன், சுற்றி தான் ஓடிட்டுருக்கான். எந்த மரத்துக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்க? கைஸ் ஏதோ அடிச்சிட்டு இருக்கான். கைஸ் கைஸ் ஏதோ அடிக்கிறான் கைஸ். கேட்குதுங்களா கைஸ்? கேட்குதுங்களா? ஏதோ அடிச்சிட்டு இருக்கான் கைஸ். ஏதோ வெப்பன்ல ஏதோ வச்சு அடிச்சிட்டு இருக்கான். யாரையும் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு கைஸ். கேட்குதுங்களா? ஏதோ வச்சு அடிச்சிட்டு இருக்கான் கைஸ். யாரை அடிச்சிட்டு இருக்க? யாரை அடிச்சிட்டு இருக்க? யாரடா அடிச்சிட்டு இருக்க? கைஸ் அந்த இடத்துல யாரோ போகிற மாதிரி இருக்குது. கேட்குதுங்களா? அங்கே பாருங்கள், யாரோ அடிச்சுட்டு யாரையும் அடிக்கிறாங்க கைஸ். அவன் க்ளீனாக பாருங்கள், அமைதியாக இருக்கேன் பாருங்கள். கேட்குதுங்களா? அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். கேட்குதுங்களா? கைஸ் அடிக்கிறான் கைஸ். ஏதோ அடிக்கிறான். சித்திக் ப்ரோ மாட்டிக்கிட்டீங்களா? சித்திக் ப்ரோ யாரோ அடிச்சிட்டு இருக்கான். கன்ஃபார்மாக யாரையும் அடிச்சிட்டு இருக்கான். சித்திக்கான்னு தெரியலையே, இது என்னதை போட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. சித்திக் ப்ரோ லைட்டே இல்லை ப்ரோ என்கிட்ட. இங்கே கீழே யாரும் புதைச்சிருக்கான்னு தெரில. ஏன்னா ஒரு இது புதைச்சா மேலே இருந்தால் பச்சை எதுவும் ஊண்டி வைப்பாங்க. அது ஒரு செடி மாதிரி இருக்கு கேஸ். விக்னேஷ் ப்ரோ இங்கே யாரும் புதைச்சிருக்காங்க ப்ரோ அந்த இடத்துல. கேஸ் எல்லா மரத்தையும் பார்த்துட்டே இருங்க, எல்லாம் ட்ரையாக இருக்குது. இங்கே மரக்கூடிய ஒவ்வொரு மரத்துலையும் பாருங்கள் செடி முளைச்சிட்ருக்கு கேஸ். இங்கே இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேஸ். இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு இடமா இருக்குது இந்த இடம். விக்னேஷ் ப்ரோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. எல்லாமே ஒருத்தர் புதைச்சிருக்காங்க ப்ரோ. காஞ்சிருந்த மரம்லாம் இப்போ பச்சையாக மாறுது ப்ரோ. சத்தியம் போய் சொல்ல கேஸ். இங்கே நீங்களே பார்த்து தான் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், எல்லா மரமும் ட்ரையாக இருக்குது. இங்கே மட்டும் பாருங்கள் பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள். அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யாரையோ கன்ஃபார்ம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். க்ளீனாக எனக்கு தெரியுது. அங்கே பாருங்கள் மேலே இருந்து என்னமோ உடஞ்சி விழுவுது. க்ளீனாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் யாரையோ. சித்திக் ப்ரோ கைஸ் நான் அமைதியாக இருக்கேன். இங்கே நடக்கிறத மட்டும் கேளுங்க. கேட்குதா உங்களுக்கு? நடக்கிறத மட்டும் கேளுங்க. நான் அமைதியாக இருக்கேன், நடக்கிறத மட்டும் கேளுங்க. கேட்குதுங்களா? நான் அமைதியாக இருக்கேன் பாருங்கள்.
நடக்கிறது மட்டும் பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. நான் எதுவுமே பேச போகிறதில்ல. அட்டாக் பண்ணுறோம் கைஸ், என்ன அட்டாக் பண்ணுறோம். கேமரா மேலே அடித்தோம். இப்போது சித்திக் ப்ரோ, அது நீங்களா கைஸ்? அங்கே ஏதோ லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல லைட் ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. சித்திக் ப்ரோ, சித்திக் ப்ரோ, கேட்குதுங்களா? அங்கே பாருங்கள், கேட்டுட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. ஏதோ நடந்துட்டுருக்கு இந்த ஃபாரஸ்ட்டில். சித்திக் ப்ரோ, கேஸ் கேஸ் பின்னாடி தான் இருக்கா நினைக்கிறேன். எங்கடா இருக்க? கேஸ் தெளிவாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். கேஸ் கேஸ் மேலே கண்டிப்பாக சோடில் கை வச்சான். என் பேக்கை பிடிச்சி அட்டாக் பண்ணுறேன். கேஸ் டேய், எங்கடா இருக்க? கால் பிடிச்சிருந்தான் கைஸ், போய் சொல்ல. டேய் சவுண்ட் தெளிவாக கேட்குது. பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எவ்வளோ டீப்பாக கேட்குது பார்த்தீங்க. டேய் வினேஷ் ப்ரோ, ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. தெரியாமல் உங்களை தாண்டி வந்துட்டேன் திரும்பி. வினேஷ் ப்ரோ, பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சு இந்த ஃபாரஸ்ட்டு. ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். சித்திக், 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 யாரு? ஏய், எத்தனை பேரா இருக்கீங்க? எத்தனை பேர் இருந்தாலும் முன்னாடி வாங்கடா. முன்னாடி வா. மரத்துக்கு உள்ள இந்த மாதிரி ஒளிஞ்சு நான் பயன்படுத்துகிற வேலை வச்சுக்காது. எனக்கு சுத்தமாக உன்னை பார்த்தா பயம் இல்லை. வெளியே வா, வெளியே வாடா. கேஸ் தனியாக மாட்டிக்கிட்டேன். எங்கிட்ட வெளியே வரும் தெரியல. விக்னேஷ் ப்ரோ கண்ணில் மாட்டல. எங்க இருக்க சித்திக் ப்ரோ? நீங்களா ப்ரோ? அது ப்ரோ என்னோட வாய்ஸ் கேட்குதா ப்ரோ? லைட் இருந்தால் அடிங்க ப்ரோ. எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னு தெரியல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் லைட்டே தெரியல. பெனிட்ரேட்டே ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டில். சித்திக் ப்ரோ, இந்த இடத்துல யாரோ போன மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கிராஸ் பண்ண மாதிரி இருக்குது. நைட் விஷன் கேப்சர் பண்ணிச்சா இல்லைன்னு தெரியல. சவுண்ட் ஆனால் என் பக்கத்தில் வருது. ஓடுறாங்க, யாரோ ஓடுறாங்க. கேட்குதா? சவுண்ட் கேட்குதா? அங்கே பாருங்கள், ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குங்களா? கேட்குதா? பாருங்க. நீ எங்கடா இருக்கா? ஏடா கோவமா இருக்கியா?
ஏன்னா என்ன மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் எங்கடா இருக்கேன்? என்ன மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் தான் அவனை அடித்தேன். எஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ப்ரோ அங்கே தனியாக போயிட்டாரு, நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமும் நான் அடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு முடியல. என்னால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியுமா தெரில. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக என்னை தள்ளி விட்றான், என்னை அடிக்கிறான், தலையில் எல்லா இடத்துலையும் எங்கள் அடி விழுந்துதான் இருக்கு வரிசையாக. அவனை அடிச்சனால என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தான்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்குது கேஸ், மரத்துக்கிட்ட வந்தாலும் சவுண்ட் கேட்குது அதிகமாக. யாரு? அனிமல் சவுண்ட் கேட்குதா? நான் சொன்னேன்ல கொயோட்டிஸ் சவுண்ட் கேட்குதுங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி மனுஷனை தனியாக கூட்டிகிட்டு வந்து ஆக்சுவலாக அது வந்து வேட்டையாடும். அது அந்த மாதிரி ப்ரெடேட்டர்ஸ் அது தனியாக இது பண்ணிட்டு தான். ஆனால் அது வேட்டையாடுறது கூட்டமாக தான் வேட்டையாடும். எனக்கு கண்டிப்பாக என்ன நம்புங்க. எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு காட்ட முடியாது, முடிஞ்சிடும். நான் உங்களை கேப்சர் பண்ணி காட்டியிருக்கேன். எங்கடா இருக்கா? நீங்கள் எவ்வளோ பேர் குழி பாருங்க. கேஸ் மரத்து சவுண்ட் கேட்குது போல. மேலே இருக்கியாடா? சவுண்ட் கேஸ் சவுண்ட் அதிகமாக கேட்குது கேஸ். கேஸ் நான் இது மூவ் ஆன வரேன். எங்கடா இருக்கா? கேஸ் நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் இருக்கீங்க. நான் எவ்வளோ விஷயம் கடந்து வந்துட்டு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முடிஞ்சிருக்கேன். நான் எவ்வளோ பயந்தாலுமே உங்களுக்கு விஷயம் கேப்சர் பண்ணி கட்டிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட. சவுண்டு எல்லா இடத்துக்கும் கேட்டு தான் இருக்கேன். வினேஷ் ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ, மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. கேஸ் பாருங்க இப்படி தான் கேஸ். கேஸ் தெளிவாக அட்டாக் பண்ண கேஸ். பார்த்துட்டு கேஸ். என்னது? ஐயோ ஒன்றும் இல்லை. கேஸ் இதுக்கு வீடியோ எடுக்கணும் தெரியல. வினேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ, மாட்டிக்கிட்டேன் ப்ரோ, காப்பாத்துங்க ப்ரோ. கேஸ் நான் இங்கே கலந்துரு கேஸ். இதை தாண்டி போயிடுற. வினேஷ் ப்ரோ நீ வாங்க ப்ரோ. சாம்பு சவுண்ட் கேட்குது. திருப்பியும் கேட்குதுங்களா? அதோட சவுண்ட் தான் இது. வந்து காட்டு நாயா இல்லை ஜாக்கல்ஸா இல்லை இந்த கொயோட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் சவுண்ட் மட்டும் வருது. ஏன்னா வேணும் உனக்கு? தெரியாமல் அடிச்சிட்டேன். எனக்கு எது சேஃபாக நான் விட்டுரு. நான் உனக்கு ஏதாவது பண்ண கண்டிப்பாக பண்ணுறேன். உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உன்னை எங்கே கூட கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு கூட்டிகிட்டு போகிறேன்டா. உன்னை நான் பார்த்துக்கிறேன். உன்னை அடிச்சு மன்னிச்சுக்கோ. எனக்கு இது சேஃபாக விட்டுரு. என்னையும் அவது சேஃபாக விட்டுரு. எஸ் குளிக்க கால் தான். எஸ் அது குளிக்க வந்து கால் எடுத்தாங்க. நல்லா தெளிவாப்பா. நான் போய் சொல்லுங்க. இந்த குளிச்சு கால் எடுத்தாங்க. இப்படி பாருங்க, ரத்தமாக தான் இருக்குது. தெரியும் பாருங்க.
குளிந்து கால் எடுத்து இது கேஸ் என் நம்புங்க. நான் அவ்வளோ என்ன இதே இடத்துல கேமரா வைக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து கண்டிப்பாக இது பண்ணிக்கோங்க. இந்த குழு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நடந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த 15 நிமிஷத்துக்கு மேலே பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் ஸ்டடியை நாங்கள் இங்கே வைக்கிறேன். கேமரா மட்டும் நீங்கள் வைக்கிறேன். இது கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக சித்திக் ப்ரோ கேஸ் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கான்னு தெரியல. ரொம்ப தூரம் லைட் பெனிட்ரேட் ஆகாது, எனக்கும் தெரியல. கேஸ் இப்போ நான் போகிறேன். என்னோடய உயிரை பண்ணி வச்சு நான் போகிறேன். இது வரைக்கும் நடந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. எனக்கு குழிக்குள்ளே என்னமோ இருக்குன்னு கன்ஃபார்ம் தெரியும். எனக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்காக அந்த விஷயத்தை நான் காட்டாமல் விட மாட்டேன். வேறு எனக்கு வழியும் தெரியல. காலை பிடிச்சி தெளிவாக இழுத்தாங்க. நான் இப்போ தெளிவாக பார்த்தேன். இந்த குழியில் தான் எடுத்தாங்க, வேறு எந்த குழியும் கிடையாது. எனக்கு இந்த குழி தான் இழுத்துருக்காங்க. நான் கேமரா ஸ்டடியாக வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். எனக்கு எதாவது திரும்பி அவன் எதாவது வெளியே வரும் எனக்கு பிடிக்க நினச்சா கண்டிப்பாக பிடிப்பான். நாங்கள் போகிறேன். என்னை பாருங்க கேஸ். நான் உள்ளே பக்கத்தில் போகிறேன். ஏய் வெளியே வாடா. நான் உன்னை தேடி வந்துட்டேன்டா. இங்கே தானே இருக்க குழிக்குள்ள. நீ தானே என் காலை பிடிச்சி இழுத்த. வெளியே வா. இப்போ என் காலை பிடிச்சி இழுறா. இப்போ வெளியே வாடா. நான் பக்கத்து குழிக்க பாத்தீங்க நினைக்கிற காலை பிடிச்சி இழுத்தா. பாத்தீங்க காலை பிடிச்சிருந்தா பாத்தீங்க. என் பேச்சு கேட்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. இவ்வளவு பக்கத்தோட பார்த்துருக்கேன். ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன். கையில தெரியும் பார்த்துருக்கேன். உனக்கு என்ன வேணும்? பாருங்க என்ன பார்த்துருக்காங்க. பாருங்க உனக்கு என்னடா வேணும்? சத்துரம் சாவுடா. சாவ அடிக்கிறேன். செத்து போடா. உனக்கு என்னடா வேணும்? சத்துரம் சாவுடா. சாவ அடிக்கிறேன். செத்து போடா. கேஸ் அவனை கொண்டு நினைக்கிறேன். அவன் சத்துட்டா. கண்டிப்பா போய் சொல்ல. இதெல்லாம் நடந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்க பாருங்க ரத்து தலையில போட்டாங்க. கேஸ் அவனை அவன் சத்துட்டா நினைக்கிறேன். கேஸ் இதுக்குள்ள போயிருக்கணும். அவன் பாருங்க தலையில போட்டல ரத்தம் வந்துருச்சு. கேஸ் கல்லில் பார்த்துருக்கீங்க. கல்லு தான் பார்த்துருக்கீங்க. பாருங்க அவ்வளோ பேர் கழுத்துக்கு இது மேலே போட்டுட்டான் அவனுக்கு. கேஸ் மேலே வந்துட்டு நினைக்கிறேன். கேஸ் அவன் அவனு சாவல் நினைக்கிறேன். செத்துட்டேடா நீ. முடியல. ரொம்ப டீப்பாக வந்துட்டேன். விக்னஸ் கண்டுபிடிக்க முடியல. நல்லா சத்தம் கேட்டுட்டா இருக்கு. என்னமோ நடந்துட்டு இருக்கு. மாற்றி நடந்துட்டு இருக்கு. கேஸ் திரும்பி வெளியே போக முடியுமா தெரில. விக்னேஷ் பார்க்க முடியுமா தெரில. நல்லா மாட்டிக்கிட்டேன். டீப்பாக உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். வெளியே போகிறதுக்கு ஒரு எக்ஸிட்டே தெரில. முன்ன கூட சவுண்டு கேட்டுச்சு. ஒரு சவுண்டு கூட கேட்கல. கேஸ் ஒரே இடத்துல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். யாரா நீ? எங்க போற? உன்னை இவ்வளோ அடிச்சு உயிரோட இருக்கா? இது மறைச்சிட்டா நினைக்கிறேன். ஆள் இல்லை. இங்கே இருக்க சரி பக்கத்தில் போய் காட்டுறான். பக்கத்தில் போய் காட்டுறேன். இருங்க. இங்கதான் வந்து ஆளுங்கண்ணா கையை எடுத்து கொண்டு போன. கேஸ் நான் முடியல. கேஸ் ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. அவன் இழுத்து கொண்டு போகிறோம். திரும்பி முன்ன அப்படி தான் ரத்தம் வந்துச்சு. ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தான். இப்போ என்னன்னு தெரியல. கை இழுத்து கொண்டு போயிட்டுருக்கான்.
டேய் எந்த மரத்துக்குள்ள இருக்கேப்பா கேஸ் நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மரத்துக்குள்ளே அங்கேருந்து இல்லை அவன் மறைஞ்சிட்டான் திரும்பி மறைஞ்சிட்டான் உன்னை மரத்துக்குள்ளே தான் மறைஞ்சிட்டு இருந்தான் இப்போ இருக்கிற இடத்துல மறைஞ்சு போகிறான் நான் கேமரா இங்கிட்ட திரும்பி காட்டுறதுக்குள்ள அவன் இல்லை கேஸ் அவன் இங்கேருந்து கேஸ் கேஸ் மரத்து சவுண்ட் கேஸ் கேஸ் சவுண்ட் கேட்குது டேய் எந்த மாதிரி நீங்க மூட்டுக்கு என்னடா வச்சிருக்கா டேய் உண்மையே சொல்றேன் அந்த மூட்டுக்கு என்னடா வச்சிருக்கா கேஸ் இந்த மூட்டை என்ன எழுது மூட்டை பெரிய மூட்டையா இருந்துச்சு முன்ன கூட சின்ன மூட்டையா இருந்துச்சு இப்போ பெரிய மூட்டையா இருக்கு இதை என்ன பெருசா அடிச்சு வச்சிருக்கான்னு தெரியல எனக்கு ஆரம்பத்துலேருந்து சந்தேகமாக தான் இருக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு கேஸ் அங்க பாருங்க கேஸ் அங்க பாருங்க டேய் என்னடா இது கொண்டு போறா டேய் மூட்டுக்கு என்னடா இருக்கு பாத்துடா அங்கே ஏறா குச்சிருக்காங்க கேஸ் குச்சிருக்கான் குச்சி மூட்டை அடிக்கிறாங்க கேஸ் இது கொல்றாங்க அது மூட்டுக்கு கொல்றான் அப்ப மூட்டுக்கு சாவலேட்டு எதுவும் டேய் அடிக்காதடா கேஸ் குடும்பம் கொல்றாங்க கேஸ் பார்த்து தான் இருக்கீங்க நான் உங்களுக்கு தெளிவாக காட்டணும் உன்னை அப்படியே இப்போ பிடிச்சிட்டு இருக்கேன் அடிச்சு கொண்ட கேஸ் கூட அங்கே அந்த மூட்டை என்ன வச்சிருக்கா கேஸ் மரத்துக்குள்ள போயிட்டா மறைஞ்சு உள்ள போயிட்டா கேஸ் மரத்துக்குள்ள போயிட்டா இந்த மூட்டை கட்டை ஒழுங்கு அடிச்சிருக்காங்க கேஸ் இங்கே பாருங்க மூட்டை இப்படி ரத்தமாக இருக்கு இந்த மரத்துக்குள்ள உள்ள போயிட்டான் மரத்துக்குள்ள இல்லை கேஸ் முட்டையில் என்னாச்சுன்னு தெரியல முட்டையிட்ட போய் ஸ்மெல்ல வருது அடிச்சு கொண்டிருக்காங்க கேஸ் கேஸ் முட்டை சவுண்டு போய் சொல்லு சவுண்டு கேட்டுச்சு லாஸ்ட் உயிர் போதாட்டுக்கு மூட்டை ஆடுதுக்குப்பா பார்த்து தான் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கும் கேஸ் மூட்டை ஆடுது உயிருக்கு ஐயோ ரத்தம் கேஸ் பாருங்க கேஸ் ப்ரோ எது வாங்க ப்ரோ ரத்தம் மூட்டை வந்துங்க பாருங்க ப்ரோ மூட்டை ஆடுதுக்குப்பா பார்த்து தான் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கும் கேஸ் மூட்டை ஆடுது உயிருக்கு ஐயோ ரத்தம் கேஸ் பாருங்க கேஸ் ப்ரோ எது வாங்க ப்ரோ ரத்தம் மூட்டை வந்துங்க பாருங்க ப்ரோ கேஸுங்க பாருங்க ரத்தம் பாருங்க ஷோ ஸ்மெல் பயங்கரமாக வருது உள்ள என்னத்தை அடிச்சு ஒன்றான்னு தெரில கேஸ் ஒன்றா நான் பார்க்கும்போது மூட்டை ஆடிட்டு இருந்துச்சு ஸோ உயிருக்கு காப்பாற்றலாம் தான் இருந்தேன் கேஸ் நினச்சிட்டு இருந்தேன் கேஸ் எனக்கு இப்போ செத்துருச்சு கேஸ் மூட்டை உயிரி போயிருச்சு கேஸ் காப்பாற்ற கேஸ் இருந்தேன் செத்துருச்சு அடுக்கு பாருங்க பாவம் கேஸ் செத்துருச்சு கேஸ் இங்கேருந்து அவன் எடுத்து பார்த்து தான் இருப்பான் திருப்பி பிடிச்சா ப்ரோ ப்ரோ கைஸ் நான் நைட் விஷன் வச்சுட்டு சின்ன லைட்டு சொன்னேன் இல்லைங்களா ஆஃப் வச்சு அதை எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா லைட் இல்லாமல் அவனை தேட முடியல சுத்திக் ப்ரோ என் லைட் தெரியுதா ப்ரோ இது இன்னும் எவ்வளோ நேரம் பவர் இருக்கும்னு தெரியல ப்ரோ லைட் தெரிஞ்சு என்கிட்ட வாங்க ப்ரோ சித்திக் கைஸ் பாம்பு புத்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஃபுல்லாக காடு தெரியுதுங்களா காடு ஸ்டார்ட் ஆகுது டீப் ஃபாரஸ்ட் உள்ள ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே
இதெல்லாம் பயங்கரமான பாம்பு. நான் சொன்னல அப்போ வந்து பாம்பு சவுண்ட் கேட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய புத்து இருக்குன்னு. சித்திக் ப்ரோ எங்கிட்ட இந்த லைட்டில் எவ்வளோ நேரம் பவர் இருக்கும்னு தெரியல ப்ரோ. ப்ரோ நான் பேசுறது கேட்குதா? சவுண்ட் கேட்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ மரத்துக்கிட்ட என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ப்ரோ 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 சித்திக் ப்ரோ ப்ரோ சித்திக் ப்ரோ சித்திக் ப்ரோ என்ன பாச்சு? சத்தம் ஊத்துது. சித்திக் ப்ரோ என்ன பாச்சு? சத்தம் ஊத்துது.